நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக வல்லார துவையல் செய்ய போகிறோங்க. அதுக்காக வல்லாரை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். இது நம்ம முக்கால்வாசி உருவியாச்சு. வல்லாரக்கீரை இப்படி தான் இருக்கும். இது நல்ல ஞாபக சக்திக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இது சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது நல்ல ஞாபக சக்தி உடையது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே இது சாப்பிடலாம். ஞாபகத்திறன் மேம்படும். இது துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் சாப்பாடில் போய் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம வல்லாரை எடுத்துகிட்டு நல்லா உருவி வச்சுட்டோம் பாருங்கள். இது தண்டெல்லாம் நம்ம நறுக்கி போடக்கூடாது. மேலே இருக்க இலையை மட்டும் நம்ம இப்படி நறுக்கினா போதும். இதே மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. தண்டோடு போடாதீங்க, வெறும் இலையை மட்டும்தான் நீங்கள் போடணும். இந்த கீரையை உள்ள இலையை மட்டும் போட்டு தான் நம்ம துவையல் அரைக்க போகிறோம். அதுக்காக நம்ம நல்லா உருவி வச்சுட்டோம். ஒரு கத்தியை உருவி வச்சுருக்குறோம். அது கூடவே சின்ன வெங்காயம், உரித்த பூண்டு, கொஞ்சமாக புளி, ஒரு சின்னதாக ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்துக்கு சின்னதாக எடுத்துக்கோங்க. புளி போதும். ஒரு 4 வரமிளகாய், துருவின தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி சூப்பராக பார்த்திங்கன்னா துவையல் ரெடி பண்ணி சாப்பாடில் போட்டு சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க இது எல்லாத்தையும் எடுத்து போய்ட்டு நம்ம சூப்பராக துவையல் செஞ்சிடலாம். வல்லாரக்கீரையை நம்ம எல்லாத்தையும் வதக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் சட்டி வச்சாச்சு. எண்ணெய் சட்டி சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மூலப்பொருளையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வல்லாரக்கீரையை ஒரு 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. நம்ம அலசி எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள். ஒரு 2 தடவை அலசிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கு வேறு எதாவது இருந்ததுன்னா எல்லாமே போயிடும். நல்லா சூப்பராக இருக்குது. சட்டி சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். சட்டி சூடாகிடுச்சு. நம்ம தேவையான அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சட்டி சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க 4 வரமிளகாய், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்கணும். ஓரளவுக்கு நார்மலாக நீங்கள் வதக்கினாலே போதுமானது. அரை பதத்தில் வதக்கிட்டு எடுத்துருங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற புளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற வல்லாரக்கீரையை நம்ம இதில் போட்டுக்கலாம். எல்லா கீரையும் போட்டுக்கிட்டாச்சு. இந்த கீரையை முழுசாக நீங்கள் வதக்கிடக்கூடாது. அரை பதத்துலேயே நீங்கள் வதக்கிட்டு எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. தணல் கம்மியாகவே இருக்கணும். ஓரளவுக்கு கீரை வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம போடுறப்ப நிறையா கீரை இருந்துச்சு. வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சமாக இருந்த மாதிரி தான்.
அவ்வளோதாங்க, போதும். அரை பதத்தில் வந்து நம்ம வதக்கிட்டாச்சு. இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு இது சூடானதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கியாச்சுங்க. பாருங்கள், நல்லா ஆவி பறக்க சுட சுட இருக்குது. அப்படியே பார்த்தா முருங்கைக்கீரை மாதிரி நல்லா முருங்கைக்கீரை வதங்கினா அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தோன்னா சூப்பராக துவையல் ரெடி ஆயிருங்க, வல்லார துவையல். அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ அம்மியில் அரைக்க முடியாது, அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது நல்லா சூடு ஆறட்டும். வல்லாரக்கீரை எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. நல்லா பச்சை பசங்க சூப்பராக இருக்குது. இது அப்படியே நம்ம சாப்பாடில் போட்டு சாப்பிட்டோன்னா இங்கே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். துவையலாகவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாடில் போட்டு நீங்கள் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது நீங்கள் சாப்பிடும்போது ஞாபக சக்தி மேம்படும், ஞாபகத்திறன் மேம்படும். அதனால் சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.